புகழ் இவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அலைந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் இவரின் ஆட்டோகிராஃபுக்காக தவம் இருக்கிறது. கனவு நாற்காலிகள் இவர் வந்து அமர்வதற்கு காத்திருக்கின்றன. இந்த நட்சத்திரத்திற்கு மேல் வானமே கிடையாது. இவரை போல் ஒரு நடி தோன்றவும் முடியாது. சூப்பர் ஸ்டார் அதோபா ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்தாரு. சிங்கம்னா சிங்கம்தான் மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு. அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும் தான். பாட்டாளிகளின் பணியன கவனி, பள்ளி பிள்ளைகள் பயில கவனி, காய்கறி தாய்க்கணும் தூக்கும் கூடல் கூட சூப்பர் சூப்பர் ஸ்டார். கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துட சரித்திரமே கிடையாது. பாய். நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை சக்கன் எந்திரிச்சேன். பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு உப்பரிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு போறதுக்கு முன்னால நான் சொல்றது கவனமா கேளு. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாறி ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்து சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு உப்பரிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. கருவில் பிறந்த எல்லாம் மறிக்கும் அறிவில் பிறந்தது மறிப்பதே இல்லை. இதோ என் எந்திரன் இவன் அமரன். இதோ என் எந்திரன் இவன் அமரன். நான் இன்னொரு நாகரி நீ என்பவன் என்பதே. பெற்றவன் நாகரி ஆம்பைய எந்திரமே. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா.
கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன்வர மக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா